ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2107வது பகுதி. தொண்டர் அடிப்படை ஆழ்வார் அருளி திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியார் என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். திருமாலையிலே அற்புதமான கருத்துக்கள், ஒரு வைணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டக்கூடிய பாசுரங்கள் நிறைந்தது. அதனாலே திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரபந்தத்திலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய பாசுரம் அடிமையில் குடிமையில்லா என்று தொடங்கும் 39வது பாசுரம். இந்த பாசுரம் முதல் அடுத்த 6 பாடல்களால் சென்ற பாசுரத்தில் சொல்லப்பட்ட அறிவை உடையவர்களுடைய பெருமையை சொல்லுகிறது. பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை என்ற திருவாய்மொழி, நம்மாழ்வாரின் திருவாய்மொழியில் உள்ள திருவாய்மொழிகளிலே அடியார்களுடைய பெருமைகளை நம்மாழ்வார் அருளி செய்தார். தொண்டரடிப்படி ஆழ்வாரும் இந்த 6 பாசுரங்களிலே அதனையே அருளி செய்கிறார். பாகவத பெருமையை அருளி செய்கிறார். பிறப்பு, ஒழுக்கம், குணங்கள் ஆகியவற்றால் குறைவுபட்டவர்கள் என்றாலும் மேம்பொருளில் சொல்லப்பட்ட அடியார்கள் நமக்கு பிராபியம் பிராபகம் ஆகிய எல்லாமாயிருப்பவர்கள் என்பது இந்த பாசுரங்களின் திரண்ட கருத்து. சதுர்வேதிமார் என்றால் 4 வேதங்களையும் அத்தியனம் செய்த சதுர்வேதிகள். ஈஸ்வரனை எல்லா உலகுக்கும் சுவாமி என்று அறிவதும், தன்னை அவனுக்கு சொத்தாக அறிவதும், நம் சொரூபத்திற்கு தக்க பயன் பகவத் பாகவத கைங்கரியம் என்று அறிவதுமே வேத அத்தியனம் செய்வதற்கு பலனாகும். இவற்றை அறியாதவர்கள் சதுர்வேதிகளானாலும் அவர்களால் எவருக்கும் எந்த பயனும் இல்லை என்பது கருத்து. குக்கர் என்றால் சண்டாளர் என்று பொருள். தீயவற்றை செய்து தாழ்ந்த பிறப்பில் பிறந்தவர்களாக இருந்தாலும் பெருமானிடம் அன்புடையவர்களானால் இவர்களே உயர்ந்தோர் என்கிறார் ஆழ்வார். பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதரனையே தொழுவார் விண்ணுளாரினும் சீரியரே என்று நம்மாழ்வார் இவர்களை நித்திய சூரிகளை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று அருளி செய்திருக்கிறார். விண்ணுளார் என்றால் நித்திய சூரிகள் என்று பொருள். பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதரனையே தொழுவார் விண்ணுளாரினும் சீரியரே என்று திருவருத்தத்திலே கூறுகிறார் நம்மாழ்வார். ஒருவன் எத்தனை தாழ்வான பிறவியில் பிறந்திருந்தாலும் முன் பாசுரத்தில் கூறப்பட்ட அறிவை, மேம்பொருள் பாசுரத்திலே கூறப்பட்ட அறிவை பெற்றான் என்றால் அவன் திருத்துழாய் போன்று ஸ்ரீ ரங்கநாதனால் தனது தலையில் வைத்து கொண்டாடப்படுவான் என்கிறார் இந்த பாசுரத்திலே. அடிமையில் குடிமையில்லா அயல் சது பேதிமாரில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் துளபம் வைத்தாய் மொய்க்களர்க்கு அன்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமான கருளானே. அடிமையில் குடிமையிலா அயல் சது பேதிமாரில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் துளபம் வைத்தாய் மொய்க்களர்க்கு அன்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமான கருளானே. இந்த பாசுரத்திற்கான பதபதார்த்தம் பதவுரை பார்க்கலாம். முடியினில் திருமுடியில் துளபம் வைத்தாய் சர்வேஸ்வரத்வ சூசகமான திருத்துழாய் மாலையை அணிந்தவனே. அரங்கம் மாநகர் உளானே. அடிமையில் உமக்கு கைங்கரியம் செய்வதில் குடிமை இல்லா ஊற்றம் இல்லாதவராய் அயல் அடிமைக்கு மாறுபட்டவர்களாய் சதில் பேதிமாரில் 4 வேதங்களையும் ஓதினவர்களான வேதியர்களை காட்டிலும் குடிமையில் கடமைப்பட்ட குடிப்பிறப்பினால் கீழானதான குக்கரில் சண்டாளர்களுக்கும் கீழ்ப்பட்ட ஜாதியில் பிறப்பரேலும் பிறந்தவர்களே என்றாலும் மொய் களர்க்கு உன் நெருங்கிய திருவடிகளுக்கு அன்பு செய்யும் பரியும்படியான அடியவர்களையே உகத்தி போலும் உகப்பவன் அல்லவா நீ என்பது இந்த பாசுரத்தினுடைய பதபதார்த்தமாகும். திருமுடியில் திருத்துழாய் மாலையை அணிந்தவனே, உனக்கு கைங்கரியம் செய்வதில் ஊற்றம் இல்லாதவராய் அடிமைக்கு மாறுபட்டவர்களாய் 4 வேதங்களையும் ஓதியவர்களான வேதியர்களை காட்டிலும் குடிப்பிறப்பினால் கீழான சண்டாளர்களுக்கும் கீழ்ப்பட்ட ஜாதியில் பிறந்தவர்களே ஆனாலும் உனது நெருங்கிய திருவடிகளுக்கு அன்பு செய்யும்படியான அடியவர்களையே உகக்கக்கூடியவன் அன்றோ நீ. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம்.
அடிமையில் குடிமை இல்லா. கைங்கரியம் என்பது நமக்கு செய்யத்தக்கதாக உள்ளது என்னும் சிந்தனை அற்றவர்கள். கைங்கரியம் என்பது ஆத்மாவுக்கு இயல்பான ஒன்றாகும். இத்தகைய கைங்கரியம் என்பது இல்லாமல் வாழ கைங்கரியம் என்பது இல்லாமல் வாழ இயலாது என்ற சிந்தனை இருத்தல் வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனை இல்லாமல் இருப்பவர்கள் என்பது அடிமையில் குடிமையில்லா என்ற பதத்துக்கு பொருளாகும். அயல் சது பேதிமாறில். எம்பெருமானுக்கு அடிமை என்பதிலிருந்து மாறுபட்ட சிந்தனை கொண்ட 4 வேதங்களையும் அறிந்தவர்களை விட வேத அத்தியனம் செய்வதன் பலன் என்ன என்றால், சர்வேஸ்வரனை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ளுதல், தன்னை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ளுதல், கைங்கரியம் என்பது மட்டுமே ஆத்மாவின் சொரூபத்திற்கு ஏற்ற புருஷார்த்தம் என அறிந்து கொள்ளுதல் ஆகியவையே ஆகும். அயலாகை என்றால் இந்த ஞானம் பெறுவதற்காகவே நாம் வேத அத்தியனம் செய்கிறோம் என்று அறியாமல் இருப்பதாகும். வேத அத்தியனம் செய்வதன் பலன் வேதங்களால் உரைக்கப்படும் இத்தகைய ஆழ்பொருளை அறிவதே என்று அறியாமல் உள்ளவர்கள் 4 வேதங்களை அறிந்தவர்கள் என்றாலும் அவர்களால் எந்த விதமான பயனும் யாருக்கும் இல்லை. பாத்மோத்தர சம்ஹிதை என்ற ஒரு நூல் அது கூறுவது, விஷ்ணு பக்தி விஹீனோ எஸ் சர்வ சாஸ்திரார்த்த வேத்யபி பிராமணியம் தஸ்ய ந பவேத் தஸ்யோத்பத்தர் நிரூபியதாம் என்று சொல்கிறது. அனைத்து சாஸ்திரங்களை அவற்றின் பொருளுடன் ஒருவன் அறிந்திருந்தாலும் அவனுக்கு விஷ்ணுவிடம் பக்தி இல்லை என்றால் அவனுக்கு அந்தனத்துவம் இல்லை, அவனுடைய பிறப்பே சந்தேகத்திற்குரியது என்றது காணலாம். மேலும் பிரம்மாண்ட புராணம் யஹ புத்திரக பிதரம் துவேஷ்டி, யார் விஷ்ணுவை துவேசிக்கிறானோ அவன் சண்டாளனுக்கு பிறந்தவன் என்றது. அடுத்து மேலே கூறப்பட்டவர்களை காட்டிலும் அழகிய மணவாளனால் உயர்ந்தவர்கள் என்று கொண்டாடப்படுகிறவர்களை பற்றி கூறத் தொடங்குகிறார். குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும், வேதங்களில் விதிக்கப்படுபவற்றை கடைப்பிடிக்காமலும் வேதங்களால் தடுக்கப்பட்டவற்றை செய்தபடியும் இருக்கும் காரணத்தால் ஒரு சிலர் மிகவும் தாழ்வான பிறவிகளை அடைந்திருக்கக்கூடும். சண்டாளர்களை காட்டிலும் மிகவும் தாழ்வான பிறவி கொண்டவர்கள் குக்கர் என அழைக்கப்படுகிறார்கள். பிறப்பரேலும் என்று ஏன் கூறினார்? கடந்த பாசுரத்தில் கூறப்பட்ட ஞானம் அடைவதற்கு ஒருவனது பிறப்பின் உயர்வு மற்றும் தாழ்வு அவசியம் இல்லை என்பதை உணர்த்தவே ஆகும். ராமாயணம் ஆரண்ய காண்டத்திலே சர்வத்திர கலு திருட்சந்தே, சரணமடையத்தக்கவர்கள் அனைத்து பிறவிகளிலும் காணப்படுகின்றனர் என்று கூறுவது போன்று இத்தகைய ஞானம் என்பது அனைத்து விதமான பிறவிகளிலும் உண்டாகும். ராமாயணத்தில் காட்டில் தெரிகின்ற வேடர்கள், வேடுவீச்சிகள், குரங்குகள், அரக்கர்கள் போன்ற பலரும் இந்த ஞானம் பெற்றவர்களாக இருந்ததை காணலாம். மகாபாரதத்தில் விதுரர், தர்மவியாதன், பல பிசாசுகள், இடையர்கள், இடைச்சிகள் போன்ற பலரும் இந்த ஞானம் பெற்றவர்களாக இருந்ததை காண முடியும். திருவருத்தத்திலே சொல்வது போல, பாம்பு அணை மேல் பள்ளி கொண்டருளும் ஸ்ரீதரனையே தொழுவார் விண்ணுளாலிலும் சீரியரே என்று கூறுவது போன்று அழகிய மணவாளன் இங்கு வந்து இவர்களை திருத்தி தன் பணியில் ஈடுபடுத்தி கொண்டதால் இவர்கள் நித்திய சூரிகளை காட்டிலும் உயர்ந்தவர்களே என்கிறார். தன்னுடைய தொடுதல் மூலமே மற்றவற்றையும் பொன்னாக்கும் வேதக பொன் என்பது மற்ற பொன்னை காட்டிலும் சிறந்ததல்லவோ? அதுபோலத்தான் இது. முடியினில் துளபம் வைத்தாய். இப்படிப்பட்ட ஞானம் உடையவர்கள் அழகிய மணவாளனால் தன்னுடைய தலையில் துளசியை போன்று வைத்து கொண்டாடத்தக்கவர்கள் என்பது இந்த வரியின் கருத்து. முடியினில் துளபம் வைத்தாய். தலையில் துளசியை வைத்திருப்பது என்பது சர்வேஸ்வரத்துக்கு அடையாளமாகும், பரத்துவத்திற்கு அடையாளமாகும். அதுபோன்று இவர்கள் மூலமாக உனது மகத்துவம் மேலும் வலுப்பெறுகிறது. மொய்க்களர்க்கு அன்பு செய்யும். கடந்த பாசுரத்திலே ஐம்புல நகத்தடக்கி என்று சொல்வது போன்று உன்னுடைய மகிழ்ச்சிக்கு விரோதமாக உள்ள தங்களது இன்பங்கள் அனைத்தையும் விலக்கி மொய்க்களர்க்கு அன்பு செய்யும். திருப்பல்லாண்டிலே முதல் பாசுரத்திலே உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று பெரியாழ்வார் கூறுவது போன்று உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு கூறுவதே தங்களுக்கு பொழுதுபோக்கு என்று கொண்டு
இத்தகைய வாழ்க்கையே தங்களது குறிக்கோள் என்று இருப்பவர்கள் மொய்க்களருக்கு அன்பு செய்யும் அடியரை. இதுவரை உபேயத்தை சொன்னார், இனி உபாயத்தை கூறுகிறார். வழி. கடந்த பாசுரத்தில் சோம்பர் என்று கூறுவதற்கேற்ப தங்களது ஆத்மாவின் சொரூபம் என்பது அழகிய மணவாளனுக்கு மட்டுமே அடிமை என்பதை உள்ளபடி அறிந்து தங்களை காப்பாற்ற அழகிய மணவாளன் இருக்கிறான் என்ற சிந்தனையுடன் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தாங்களாகவே எந்த விதமான முயற்சியும் எடுக்க எண்ணமில்லாமல் இருப்பவர்கள் அடியில் உள்ளவர்கள். இவர்கள் மகிழ்வது அழகிய மணவாளனின் திருவடிகளைக் கண்டு மட்டுமே அல்லாமல் இவர்களது வாழ்வும் அவனது திருவடிகளாகவே உள்ளன. இதனை பெரிய திருவந்தாதியில் நிழலும் அடி தாருமானோம் என்றது காணலாம். உகத்தி போலும் இப்படி உள்ளவர்களைக் கண்டு நீ மகிழ்கிறாய். இப்படிப்பட்ட அறிவில்லாதவர்கள் 4 வேதங்களை அறிந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ஒதுக்கி தாழ்ந்தவர்களான இவர்களிடமல்லவோ நீ அன்புடன் இருக்கிறாய். உகத்தி போலும் அரங்கமான அகருளானே, தாழ்வான பிறவி எடுத்த போதிலும் உன்னிடம் மிகுந்த அன்பும் பரிவும் கொண்டபடி உள்ளவர்களுக்கு உனது அழகை காண்பிக்க அல்லவோ நீ இந்த திருவரங்கத்தில் கண் வளர்கிறாய். உயர்ந்தவர்களுக்கு மட்டுமே உனது அழகை நீ காண்பிப்பவன் என்றால் பரவதத்திலேயே நீ இருந்திருக்க மாட்டாயோ? இங்கு ஏன் வந்து கண் வளர்ந்திருக்கிறாய்? அடியவர்களுக்கு அருள்வதற்குத்தானே, பாகவதருடைய அவர்களை கொண்டாடுவதற்குத்தானே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். அடிமையில் குடிமையில்லா அயல் சதுப்பேதிமாறில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் தொழவும் வைத்தாய் மொய்க்களர் கன்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமான அருளானே. அடிமையில் குடிமையில்லா அயல் சதுப்பேதிமாறில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் தொழவும் வைத்தாய் மொய்க்களர் கன்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமான அருளானே என்கிறார். எவ்வளவு தாழ்ந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் உன்னை சரணடைந்து உன் திருவடிகளையே பற்றி நிற்பவர்களை அந்த உன் அடியரை உன் தலைமேல் வைத்து நீ கொண்டாடுவாய் என்று அரங்கமான அருளானை பார்த்து தொண்டரடிப்பொடியாழ்வார் கூறுகிறார். இதன் மூலம் அந்த பாகவதருடைய பெருமை பேசப்படுகிறது இந்த பாசுரத்திலே. இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர வேறு யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வாரை இறுகப் பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம். அந்த அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர், வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.